நம்ம இங்கே இருக்கிறது என்னோட சொந்த ஊரான மதனாஞ்சேரி ஊராட்சி. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் என்னோட சொந்த பந்தம். அக்கா, தம்பி, மாமா, மச்சான், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா போன்ற உறவு முறைகள் வாழக்கூடிய என்னோட சொந்த ஊராட்சி. நமது ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியம் மதனாஞ்சேரி ஊராட்சியில் நமது தமிழக முதல்வர் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகள் என்னென்னன்றதை இங்கே சந்தோஷமாக உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த வீடியோ. பார்த்தோம்னா பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட நிதியிலிருந்து ஒரு 11 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த பேருந்து நிழற்குட அமைச்சு கொடுத்துருக்கோம். இது எந்த அளவு ஒரு தரமாக கட்டி கொடுத்துருக்குன்றது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். நம்ம மதனாஞ்சேரி ஊராட்சிக்கு இந்த பேருந்து நிறுத்தம்ன்றது ஒரு சிறப்பு அம்சம். இப்போ நம்ம இருக்கிற இந்த சாலை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்ச உடனே 2021 முதல் வாக்குறுதியாக நம்ம இந்த பகுதிக்கு இந்த சாலை அமைச்சு கொடுத்தோம். 5 வருஷத்தில் சின்ன சின்ன பழுதான வேலைப்பாடுகள் இருந்தாலும் திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாலை சீர் செய்யப்படும். இதோட பட்ஜெட் 10 லட்சம் ரூபாய். ஏன்னா இது நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்களோட சாலை விரிவாக்க திட்டத்தில் இங்கே நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது சுமார் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு தரமான தார் சாலை நம்மளோட ஆட்சியில் சுமார் 1,20,00,000 மதிப்பீட்டில் இதை நம்ம மதனாஞ்சேரி மக்கள் பயன்பெறும் விதம் முருக்கங்குட்டை காளியம்மன் கோயில் முதல் நம்ம கவுண்டர் வட்டம் வரை இந்த சாலையானது அமைக்கப்பட்டுள்ளது. இது மதனாஞ்சேரி பொதுமக்களுக்கு இந்த சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உயர்நிலைப்பள்ளி மதனாஞ்சேரி ஊராட்சி என் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி பள்ளி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. காம்பவுண்டுன்றது ஒரு பெரிய குறைபாடாக இருந்தது. அது நம்மளோட ஆட்சியில் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே சுற்றுச்சுவர் காம்பவுண்டு முழுவதுமாக ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை இந்த பள்ளிக்கூடத்துக்கு உருவாக்கி கொடுத்தது நம்ம திராவிட முன்னேற்ற கழக தளபதியோட ஆட்சி. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது நம்ம மதனாஞ்சேரி ஊராட்சியோட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வேலைப்பாடு. அது என்னன்னா குட்டை பெருமாளப்பன் கோயில், அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய சாலை. இந்த சாலையானது சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஆளாக ஒரு விஎஸ் ஞானவேலன், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பிரியதர்ஷினி ஞானவேலன் அவங்களோட ஒரு ஆளோட முயற்சியில் இந்த சாலை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதை நான் பெருமையோடு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம திராவிட மாடல் அரசு திரும்பவும் ஆட்சி அமைக்கிற சூழலில் இந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பாதுகாப்பு தடுப்பு சுவர் அமைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் மின் விளக்குகள் அரசாங்க சார்பில் அமைச்சு கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது நம்ம குட்டை பெருமாள் கோயில் வட்டம் அருகே அமைந்துள்ள நமது அரசாங்கம் சார்பில் என்னோட முயற்சியில் இங்கே கட்டப்பட்ட நெற்களம். இந்த நெற்களம் இங்கே சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகவும் பயனாக உள்ளது. இதே போல் நமது ஆட்சி திரும்பவும் வரும் சூழலில் இன்னொரு நெற்களம் கோரிக்கையும் உள்ளது. அதையும் நம்ம அமைச்சு கொடுப்போம். இது நம்மளோட ஆட்சியில் தான் இந்த மாதிரி தடுப்பு சுவர்கள் வழிநடுக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் அந்த பயன்பாடு பாதுகாப்பு கருதி இது மாதிரி நிறைய எண்ணற்ற தடுப்பு சுவர்கள் அமைச்சு கொடுத்தது நம்ம ஆட்சி தான். அது நம்ம முயற்சியில் தான் இதெல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இது நம்ம மதனாஞ்சேரி ஊராட்சி காளியம்மன் கோயில் வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான கல்வெட்டு. இதோட மதிப்பு 8,25,000. மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் என்னோட மனைவியோட சொந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இதை இப்போ நம்ம அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் இதை வேலைப்பாடு முடிஞ்சிடும். மக்களோட நீண்ட கோரிக்கையில் இது நம்ம சங்கத்து வட்ட பகுதி, மதனாஞ்சேரி சங்கத்து வட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை சங்கத்து வட்டத்துக்கான இந்த தார் சாலை 1,30,00,000 ரூபா பட்ஜெட்டில் நம்மளோட சொந்த முயற்சியில் இதை அமைச்சு கொடுத்துருக்கேன். வட்டம் திருப்பதி கங்கைம்மன் கோயில் அருகே உள்ள இந்த ஃபேவர் பிளாக் சாலை இது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. 2,10,000 ரூபா பட்ஜெட்டில் மாவட்ட ஊராட்சியோட என்னோட சொந்த நிதியில் இதை ஒதுக்கி இந்த வேலை முடிச்சிருக்கிறோம். நம்ம சங்கத்தோட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஜமுனா வீடு முதல் மகேந்திர வீடு வரை சுமார் 2,80,000 பட்ஜெட்டில் மாவட்ட ஊராட்சி குழு நிதியில் நம்மளோட முயற்சியில் இந்த சாலையை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது குண்டன் வட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை அந்த வாட்டர் டேங்க்கு 18,20,000 மதிப்பீட்டில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் மனைவியோட சொந்த நிதியில் ஒதுக்கி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான அந்த வாட்டர் டேங்கை நம்ம தான் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது நம்ம இருக்கிறது சங்கத்து வட்டம் முதல் இங்கே நம்ம
மதனாஞ்சேரி இடுகாட்டுக்கு செல்லக்கூடிய வழி. இது சுமார் 11 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இதை நம்ம தான் நம்மளோட நிதியில் ஒதுக்கி இதை நம்ம பண்ணி கொடுத்தோம். மதனாஞ்சேரி கதிரம்மன் வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை தண்ணீர் பிரச்சனைக்கான வாழ்வாதார பிரச்சனைக்காக நம்மளோட மாவட்ட ஊராட்சிக்குடைய சொந்த நிதியில் சுமார் 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்கோம். மதனாஞ்சேரி ஆசாங்கண்ணி தோப்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பேவர் பிளாக் சாலை சுமார் 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் மாவட்ட ஊராட்சிக்குள்ள என்னோட சொந்த நிதியில் நம்ம அமைச்சு கொடுத்தோம். நம்ம மதனாஞ்சேரி ஊராட்சி பாரக்கொல்லி வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பேவர் பிளாக் சாலை உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பகுதிக்குள்ளே எங்கே நீங்கள் நுழைஞ்சாலுமே நம்மளோட ஆட்சியில் நம்மளோட அரசின் மூலமாக இங்கே வந்து நம்ம பேவர் பிளாக் சாலையை அனைத்து பகுதிகளுக்கும் அமைச்சு கொடுத்தோம். இப்போ நம்ம இருக்கிறது ஊரோட மையப்பகுதி பிரசித்தி பெற்ற வேணுகோபால் சுவாமி திருக்கோயில் சாலை. இங்கிருந்து கனிக்கார்சி வட்டம் முதல் சாலை வந்து டெண்டர் வரவு வைக்கப்பட்டு பணிகள் பூஜையெல்லாம் போட்டாச்சு. அதிகபட்சம் இன்னிலேருந்து 1 மாத கால அவகாசத்தில் இந்த சாலை தரமாக அமைச்சிருவாங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது மதனாஞ்சேரி ஊராட்சியோட மையப்பகுதி. மாரியம்மன் கோயில் தெரு, மேல் தெரு, கீழ்த்தெரு, நடுத்தெரு. இந்த பகுதிக்கு அத்தியாவசிய பிரச்சனை பார்த்திங்கன்னா குடிதண்ணீர் பிரச்சனை. அதை முறையாக செய்து கொடுக்கணுன்றதுக்காக நம்மளோட மாவட்ட ஊராட்சி குழு என்னோட சொந்த நிதியில் சுமார் 6,50,000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த வாட்டர் பைப்லைன் ப்ராஜெக்டு இதை சீராக சிறப்பமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட பணி குறைஞ்சபட்சம் இன்னொரு 20 நாளில் முடிஞ்சிடும். மதனாஞ்சேரி ஊராட்சியோட மையப்பகுதி மாரியம்மன் கோயில் தெருவில் நம்ம 22 லட்ச ரூபா மதிப்பீட்டில் ஜேஜேஎம் ஸ்கீமில் நம்மளோட சொந்த முயற்சியில் வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தோம். நம்ம மதனாஞ்சேரி ஊராட்சி பகுதியோட மையப்பகுதியில் மாரியம்மன் கோயில் தெரு, நடுத்தெரு, மேல் தெரு, கீழ்த்தெரு ஆகிய மொத்தம் 4 தெருக்களுக்கு சுமார் 16 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் தரமான சிமெண்ட் சாலை டெண்டர் வைக்கப்பட்டு பூஜையும் போட்டாச்சு. அந்த வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அது ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த வாட்டர் பைப்லைன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு சிறப்பாக பொறுமையாக தரமாக செய்து முடித்த பின்பு இன்னிலிருந்து சுமார் 1 மாத காலத்திற்குள் நமது ஊராட்சி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களுக்கும் சிமெண்ட் சாலை முறையாக போடப்படும். அதற்கான டெண்டர் பூஜை எல்லாமே போட்டாச்சு. இன்னொரு 1 மாத காலத்தில் இங்கே அனைத்து பகுதியிலுமே சாலை இருக்கும். மதனாஞ்சேரியோட பிரைமரி ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் அவரோட சொந்த நிதியிலிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கலைக்கூட அரங்கம், அதாவது ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் கட்டி கொடுத்துருக்கோம். இது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் எம்எல்ஏ அண்ணனோட நிதியில் நம்ம ஆட்சியில் நம்ம தான் இதை அமைச்சு கொடுத்துருக்கோம். இது மதனாஞ்சேரியோட கிருஷ்ணா நகர் பகுதி. இங்கே வந்து 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் தரமான பேவர் பிளாக் சாலை என்னோட மாவட்ட ஊராட்சி குழுவோட சொந்த நிதியில் என்னோட சொந்த முயற்சியில் இந்த சாலையை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். மதனாஞ்சேரி ஊராட்சி புள்ளார் வட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புள்ளார் வட்ட பகுதி மக்கள் பயன்பெறும் விதமாக 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க்கு அவங்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக என்னோட மாவட்ட ஊராட்சி குழு நிதி சொந்த நிதியில் 7,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் வைக்கப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஒர்க்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதிகபட்சம் இன்னிலேருந்து ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே இந்த டேங்க் கட்டி முடிக்கப்பட்டு இங்கே மக்களோட பயன்பாட்டுக்கு வரும். நம்ம மதனாஞ்சேரி ஊராட்சி பகுதியோட சங்கத்தோட்டம் பகுதிக்கு பகுதி நேர ரேஷன் கடை நம்ம இங்கே இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே அது ஊர் பகுதியில் இருந்த ரேஷன் கடையை பகுதி நேரமாக இங்கே பிரித்து இங்கே இருக்கிற மக்கள் பயன்பெறும் விதமாக இங்கே நம்ம பகுதி நேர ரேஷன் கடை நம்ம ஆட்சியில் நம்ம முயற்சியில் அமைச்சு கொடுத்தோம். இப்போ நான் இருக்கிறது மதனாஞ்சேரி ஊராட்சியோட எல்லை பகுதியான பெரிய காணாறு பகுதியிலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய காணாறு பகுதியில் குறைந்தபட்சம் மதனாஞ்சேரி சுற்று வட்டார 10 ஊராட்சி மக்கள், மதனாஞ்சேரி, இளைய நகரம், பள்ளிப்பட்டு, அந்த பக்கம் நம்ம வடச்சேரி மேல்குப்பம், இந்த பக்கம் கொள்ளுக்குப்பம் உட்பட்ட அனைத்து சுற்று வட்டார ஊராட்சிகளும் பயன்பெறுவதும் இங்கே வந்து ஒரு அணை கட்டுவதற்கான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டு வரோம். கடந்த வாரம் ஆம்பூருக்கு நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தபோது இங்கே அணை கட்டுவதற்கான உறுதியை அவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ திராவிட மாடல் அரசு நம்மளோட திராவிட மாடல் 2.0 ஆட்சி இங்கே வரும் சூழலில் நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டு கால நமது ஆட்சியில் இந்த பெரிய காணாறு பகுதியில் 10 ஊராட்சி மக்கள் பயன்பெறுவதும் இங்கே அணை கொண்டு வந்து அதை அமல்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நான் ஈடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். எனது அருமை மதனாஞ்சேரி சொந்த பந்தங்களே, எனது வாக்காளர் பெருமக்களே, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில்
உங்கள் வீட்டு பிள்ளையான விஎஸ் ஞானவேலன் நம்ம மதனாஞ்சேரி ஊராட்சி பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது போல இன்னும் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு நமது மதனாஞ்சேரி ஊராட்சி பகுதியில் அந்தந்த பகுதியில் உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் என்னை நம்பி இந்த மதனாஞ்சேரி தளபதி அறிவாலயனுடைய அலுவலகத்தில் வந்து தாருங்கள். நிச்சயமாக நமது கழக ஆட்சி அமைந்த பின்பு உங்கள் பகுதிக்கு தேவையான அந்த கோரிக்கைகளை உங்கள் வீட்டு பிள்ளையாக நிச்சயம் நான் செய்து கொடுப்பேன். என்னை நம்பி நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, அதற்கு நான் கேரண்டி. எனது சொந்த ஊராட்சியான எனது மதனாஞ்சேரி ஊராட்சியிலே மதனாஞ்சேரி வாக்காளர் பெருமக்கள், எனது குறிப்பாக சொல்லலாம் எல்லாருமே என் சொந்த பந்தம் தான். உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் பயன்பெறும் வண்ணம் ஒரு சாலை வசதிகளாக இருக்கட்டும், அதே போல் பேருந்து நிழற்கூடம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய ஒரு ஸ்டேஜு, ஒரு பள்ளிக்கூட காம்பவுண்டு, அது கோயில் திருப்பணிக்கு உண்டான அந்த சாலை பணிகள், இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த நெற்களஞ்சியம், அதே மாதிரி பைப்லைன் வேலைப்பாடுகள், குடிநீருக்கு உண்டான வேலைப்பாடுகள், கல்வெட்டு, கோயில் சுற்றுப்புற திருப்பணிகள், இது மாதிரி எண்ணற்ற இளைஞருக்கு உண்டான அந்த ஸ்கீம்ஸு, இது மாதிரி எண்ணற்ற பணிகள் இந்த மதனாஞ்சேரி ஊராட்சிக்கு கடந்த 5 ஆண்டில் நம்ம சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அதே போல் நீங்கள் என்னை நம்பி, இந்த ஞானவேலனை நம்பி நீங்கள் மீண்டும் ஒரு முறை உதயசூரியனுக்கு வாய்ப்பை தாருங்கள். அப்படி தரும் சூழலில் நிச்சயமாக நமது அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இந்த மதனாஞ்சேரி ஊராட்சி நிச்சயமாக நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சிறந்த முன்னுதாரணமான ஒரு ஊராட்சியாக இருக்கும். அதற்கு நானே சாட்சி, அதற்கு நானே பொறுப்பு என்று கூறி மீண்டும் ஒரு முறை நீங்கள் உங்களது ஆதரவை நமது திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின் அண்ணன் அவர்களுடைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பளியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.